பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம் ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி இந்த சோத்திரமடைகிறோம். ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலையை கொண்ட உலகத்தை மீட்டிருந்தே இவர்கள் செய்வதெல்லாம் என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுடைய பாவங்களை பொறுத்தருளும். மானிடர் பாவம் போக்க வந்தவா வாதை மிகவே பட்டு நொந்தவா அநீதர்களுக்காய் இரத்தம் சிந்தவா அருமையாக வளர்த்தே முந்தவா மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறோம். பாவிகளுக்கு மோட்சம் தேடவே பவப்பிடியும் பரந்தோடவே ஜீவியமான வார்த்தை நீடவே தீதன கூரைத்தீ கூடவே அம்மா, இதோ உன் மகள். அருளப்பா, இதோ உன் தாயார். என்னை பிரிந்தாலுயே வாழேனே இதயம் வெடிக்குதயத்தாலே அன்னை சுவாமியர்க்கு தாயார் நானே. அருளப்போரோ எந்தன் மகன் நியாயமோ ஆரைந்தீரோ தேவகுமாரா. ஏன் என்னை கைவிட்டு பரமபீடா உம்மை கைவிட்டாரோ? படிமிசையவே ருதவ மாட்டாரோ? ஒரு மகனை இழக்க ஊட்டாரோ? உயிரை விடவும் தயை கேட்டாரோ? உலகுக்கெல்லாம் விலையான
எல்லாம் முடிந்தது. வேதாகமங்களில் எழுதப்பட்டதெல்லாம் நடந்தது. இறைவாக்கினரான தீர்க்கதரிசியால் வசனிக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறினது. வேதவாக்கியம் நீரை வீரவே மேசியாவேனும் பெயர் கூறவே பாதகமெங்கும் பரந்தோட என் ஆத்மத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட பிரமாணத்திற்குரிய சமயத்தில் நீங்கள் மட்டும் மாத்திரம் மனமிறங்காமல் இருப்பீர்களே. மறுக்கிற உங்கள் திவ்யேச்சாரை நோக்கி பாருங்கள். உங்கள் பாவங்கள் எம்மாத்திரம் நிர்பந்தமான அந்தஸ்தில் அவரை வைத்ததென்று கண்டறியுங்கள். ஆகிலும் நீங்கள் பாவங்களை வெறுத்து மெய்யான மனஸ்தாபப்பட்டதால் உங்களுக்கு பொறுத்தலை தந்தருள சித்தமாயிருக்கிறார். இதோ உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய திருப்பாதம் கற்கொண்டிருக்கின்றது. உங்களை தயவோடு அழைத்துக் கொள்வதற்கு தம்முடைய திருக்கரங்களை விரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் பேரில் தம்முடைய அருள்மாரியை திரளாய் சொரிந்து விடுகிறதற்கு அவருடைய திருவிழா திறக்கவும் அவருடைய திருஇரயம் மூடப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் கொடுக்கிறதற்கு அனந்தபட்சத்தின் குறிப்பாக அவருடைய திருசிரசு உங்கள் முகமாய் சாய்ந்திருக்கின்றது. ஆகையால் நாம் எல்லோருவரினாலே நமது உயிரை அவருக்கு என்றென்றைக்கும் ஒப்புக் கொடுப்போமாக. நிர்மலாத்மாவை கொடுத்தீரோ சமூகம் மடுத்தீரோ வன்மையூத பகையை முடித்தீரோ வாயை திறந்து உயிர் விட்டீரோ எனக்காக உயிர் விட்ட என் இனிய இயேசுவே, உம்முடைய தாகமாகிய அன்பு, நீதி, உண்மை போன்றவற்றை தணிக்க தேவையான மன உறுதியையும் மனதிடத்தையும் நான் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் எனது இந்த சிலுவை மரணம் எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது.
ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இல்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீ ஆராதித்து வணங்கி மொக்க நன்றி என்ற சோத்திரமடு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டிருச்சிட்டே இயேசுநாதருடைய திருச்சரீரத்தை நம் தங்கின் பாதுகாவலியாம் தூய வியாகுல அன்னையினுடைய மடியிலே வளர்த்துகிறார்கள். ஒழுக்கம் நிறைந்த தேவமாதா தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுநாதனுடைய மரணத்திற்கு பின் அனுபவித்த சொல்லிலடங்காத துயரங்களை யோசிப்போமாக. அவருடைய சீடர்கள் அவருடைய திருச்சரீரத்தை சிலுவை நின்று இறக்குகிற போது வியாகுலமாதா எவ்வளவோ துக்க துயரத்தோடு அதை தம்முடைய கைகளிலிருந்து மடியில் வளர்த்திக் கொண்டழுகிறார். அவருடைய திருமுகம் வெளுத்து வெற்றுருவாகி இரத்தக்கரை பிடித்திருக்கிறதையும் கண்வெளி பஞ்சளித்து மங்கி இருக்கிறதையும் திருவாய் மூடி இருக்கிறதையும் திருவிழா திறக்கப்பட்டிருக்கிறதையும் கைகால் ஊடுருவப்பட்டிருக்கிறதையும் பார்த்து துக்க சாகரத்தில் அமிழ்த்து பரிதவிக்கிறார். அந்த அகோர காட்சி தேவமாதாவுக்கு தன் சாவிய மகா கொடிய நிர்பந்தமாயிருக்கிறது. அவருடைய வியாகுலத்தின் மிகுதியையும் பேரு பலன்களையும் ஏவன் மாத்திரமே அறிவார். என்னவென்று சொல்லினோம் அழுவேனோ என என்னவன் இயேசுவைத்தான் காண்பேனோ. என்னவென்று சொல்லினோம் அழுவேனோ என என்னவன் இயேசுவைத்தான் காண்பேனோ. இவரை தனிமேலே பரப்பேனோ நான் என்னவரை தான் சாத்தேனோ. இவரை தனிமேலே பரப்பேனோ நான் என்னவரை தான் சாத்தேனோ. யாவர சொல்ல இயேசுவைத்தான் காண்பேனோ. பூத்தது காத்தது காண்பதில்லை பெற்றது நினைப்பதில்லை போனது சொந்தமில்லை. பூத்தது காத்ததில்லை காத்தது காண்பதில்லை பெற்றது நினைப்பதில்லை போனது சொந்தமில்லை. கட்டி அழுதிடும் கண்களில் ஏறவில்லை சற்றவந்தாலும் வேதனை தீரவில்லை. கட்டி அழுதிடும் கண்களில் ஏறவில்லை சற்றவந்தாலும் வேதனை தீரவில்லை. என்னவென்று சொல்லினான் அழுவேனோ நான் இயேசுவைத்தான் காண்பேனோ. ஜெபம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்த என் இனிய இயேசுவே, நான் இனிமேலாவது என் பெற்றோர்களை மதித்து அவர்கள் சொல்லி கேட்டு நடக்கவும் உன் தாயை போல என் தாயும் என்னை பிறர் பணிக்காக அர்ப்பணிக்கவும் அருள்தாரும். ஆமேன். விண்ணுலகிலே வேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உடைய திருமை பெருக்கணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே தாயே பாவங்களுக்கு எங்களுக்காக
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகத்து வேண்டுவது போல இப்பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக. சுவாமி பாடுபட்ட 14ஆம் தரம் ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற சோத்திரம் ஈசனாதருடைய திருச்சொல்லியம் அடக்கம் செய்யப்படுவதை தியானிப்போமாக. திவ்ய சிசுவே, எங்களுக்கு மிகவும் பிரியமுள்ள இரட்சகரே, எங்கள் லட்சணத்தின் திவ்ய பிணையமாய் ஆராதனைக்கு பாத்திரமாயிருக்கிற உமது திருச்சரியம் இதோ ஒரு கடலை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எங்களை மீட்பதற்காக தேவரீர் அனுபவித்த கடின நிர்பந்தங்களையும் அடைந்த அவமானமுள்ள மரணத்தையும் அடிக்கடி நினைத்து தியானிக்கின்ற இந்த கண்ணீர் கனவாளியே எங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும்படியாக தயவுடையோம். தேவனுடைய அன்பின் திருவருட்சாதனமாகிய அருட்கருணை வழியால் உண்மை உட்கொள்வதற்கு நாங்கள் புதிய இதயத்தோடு அண்டி வர வேண்டும் என்று கற்பிக்கத்தக்கதாக தேவனில் ஒரு புது கல்லறை அடக்கம் செய்யப்பட சித்தமானீரே. ஆகையால் தேவனில் எங்கள் பாவங்களுக்கெல்லாம் போக்கி எங்களை சுத்திகரித்து தேவனற்கருணையாகிய உமது திருப்பந்திக்கு நாங்கள் அடிக்கடி பங்காளிகளாக இருப்பதற்கு எங்களை பாத்திரவான்களாக செய்தோம். இந்த கடலையில் தானே அடியோருடைய சகலாக்கியமங்களையும் ஆசாபாசங்களையும் புதைத்து நாங்கள் எங்கள் பாவ துர்க்குணங்களுக்கு மறித்தவர்களால் உமது வாழ்ந்து பாக்கியமான மரணத்தையும் உமது மகிமை பிரலாபத்திலும் வெளியரங்கமாய் தேவரையை தரிசிக்கவும் நாங்கள் பேறு பெற்றவர்களாக மலைக்கு கிருபை செய்தோம். சுவாமி, எனக்காக அடக்கம் செய்யப்பட்ட என் இனிய இயேசுவே, என் சில்லறை எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் என் அருகில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு சமாதி கட்டாமல் வாழ வைக்க வேண்டிய பண்பான இதயத்தை எனக்கு தந்தரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போன்ற பிறக உமது ஆட்சி வருக. உமது திருமண விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயவனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவள்ளின் கன்னியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள்
குழந்தைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் தயவு செய்து உங்களுக்குள்ள பேச வேண்டாம். நம்ம ரொம்ப வந்திருக்கிறோம், பலவிதமான வேண்டுதலோடு வந்திருக்கிறோம். முதல்னால நமக்கு ஆண்டவரை பரிந்து பேசி என்று நாம் கேட்கின்ற வளங்களை கட்டாயம் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நம்ம ஊர்ல பல இடங்கள்ல எத்தனையோ நிலைமை சிலுவை பாதை ஒப்பு கொடுத்திருந்தாலும் நம்முடைய தாயினுடைய இந்த மலையில ஒரு கல்வாரி பயணமாக வந்திருக்கின்ற வேலையில நம்முடைய தாய் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் நம்ம எல்லாம் பார்த்து அதை கருணையோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் பேசி பரவாக்கு பார்த்து பூச நேரில் கிட்டமிடம் போய் நடந்து நானும் பயன்பெறாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை பயன்பெறாம ஆக்கிட்டோம்னா அது புண்ணியம் கிடையாது. அதனால தயவு செய்து அமைதி காத்து திருக்குறளை செபத்திற்கு இங்க வாசிக்கிற ஜெபம் இது நின்றது போல நம்மையும் அவர் தாங்கி நிற்கின்றார். நம்முடைய கருத்துகளுக்காக ஆண்டவரை பரிந்து பேசுவார். குறிப்பாக 10வது 12வது 16வது தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு அது அதிகமான ஒரு உற்சாகத்தையும் நல்ல தேர்வுகளை வெற்றி கொடுக்க நாம் ஜெபிப்போம். அத்தியாவசிய தேவைகள் திருமண காரியம் நிறைவேற நம்முடைய அன்பு சகோதரிகள் பக்கத்திலிருந்தும் மேட்டுப்பட்டியிலிருந்தும் சேடசித்தூரிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். அந்த அனைத்து அருட்சகோதரிகளுக்காகவும் நாம் சிறப்பாக கோப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். இளைய மக்கள் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை எமது மலை மாதாவினுடைய இந்த திருக்கோவிலே ஒரு குடும்பமாக வந்திருக்கிறேன். உன் மக்களை கண்ணோக்கி பாருமப்பா. இறக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணமான தெய்வமே, எம் மலை மாதா தாயுடைய பரிந்துரையை கேட்டு பாவிகளாக எங்களது உண்ணா நோன்புகள், நாங்கள் செய்த சிலுவை பாதை, இறை வேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக மலை மாதாவின் வேண்டுதலாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிவீராக. எங்களது தாழ்ச்சி நீக்க பாவ அறிக்கை இந்த நாளிலே கனிவோடு கண்ணோக்கி பார்த்து மனச்சான்றினால் நுறுங்குடையும் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மையை மன்றாடுகின்றோம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பெற்றது. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 20:1-17 முடிய உள்ள திருவசனங்கள். மோசே மக்களிடம் கூறியது, கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்ததும் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்ததும் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமி கடியில், நீர் திரளில் உள்ள யாதொன்றையும் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க
அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவோரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களும் இருக்கும் அந்நியனும் யாவது வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களிலும் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர் குறிகளை எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரது சிலுவை யூதருக்கு தலைகள், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் தானம். திருத்தூதர் பவுல் குழந்தைக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1 இறை திருவார்த்தைகள் 22 தொடங்கி 25 முடிய. சகோதர சகோதரிகளை, யூதர்களும் அவர் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் நாணத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தலைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் நாணமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித நாணத்தை விட கடவுளின் மடமை நாணம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 25 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்பவரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் இயேசுவை பார்த்து, இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. எல்லாரும் கலைப்பா இருப்பீங்க, கண்டிப்பா தெரியுது. அந்த ஆண்டுகளே ஆண்டவர் மீது ஆழ்ந்த விசுவாசத்தோடும் அன்னை மரியாளின் மீது அளவற்ற நம்பிக்கையோடும் பணிகளும் பொருட்படுத்தாமல் மலை மீது ஏறி சிலுவை பாதையிலே பங்கெடுத்து இந்த திருப்பணியிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உங்கள் மனதிலே வைத்திருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களுக்கு நிறைவேற்றி தரும்படியாக இருக்கிற குரல்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். எல்லாரும் சத்தமா ஒரு பிரேஸ் சொல்லுமா? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு மகிமை, நம்மை வாழ்க. அன்பானவர்களே, நாம தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலத்தினுடைய 3வது வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நம்ம இயேசுடைய பல்வேறு உருவங்களை பார்த்திருப்போம். இமேஜ் ஆஃப் ஜீசஸ், அதாவது ஒரு நல்ல ஆயன் இயேசு, ஆண்டவர் இயேசு ஆட்டுக்குட்டியை தனது தோல் மேல இல்ல நெஞ்சுக்கு அருகாமையில வச்சிருக்கிற நல்ல ஆண்டவருடைய உருவம். இன்னும் அது மாதிரி நிறைய உருவங்களை பார்த்திருப்போம். ஒரு சாந்தமான இயேசு, திரையுடைய ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர், இயேசு ஒரு சின்ன குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கிற அந்த உருவம், இன்னும் ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த உருவம். இப்படியாக ஆண்டவர் இயேசுவை பற்றி நிறைய உருவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த படங்களிடம் நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய சற்று வித்தியாசமான உருவத்தை நம்ம தவக்காலத்தினுடைய 3ஆம் வாரத்திலே பார்க்கிறோம். அது என்ன வித்தியாசமான ஆண்டவர் இயேசுடைய உருவம் அப்படின்னா, கோப கனலோடு பெரும் சீற்றத்தோடு கோவிலை விரட்டி அடிக்கிறாரா, கோயில் இருக்கிற மக்களை விரட்டி அடிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசுவை நாம இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு உருவத்தை நம்ம அடிக்கடி பார்க்கறது கிடையாது. அப்போ முதல் வாரத்துல நம்ம என்ன நற்செய்தி வாசிச்சோம்? என்ன வாசிச்சோம்? ஆண்டவர் இயேசு பாலை நிலத்தில் சோதிக்கப்பட்ட நிகழ்வை முதல் வாரத்துல நம்ம வாசிச்சோம். தவக்காலத்தினுடைய முதல் வாரத்துல. அப்ப வேதனைகளை ஆண்டவர் இயேசுவை போல வென்று நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டோம். போன வாரம் தவக்காலத்தினுடைய 2ஆம் வாரம் ஆண்டவர்
ஆண்டவரை எங்கு சந்தித்தோம்? மலை மேல ஒரு சற்று வித்தியாசமான உருவம் சந்தித்தோம். மலை அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே மலை ஏறி வந்திருக்கிறோம், மலை அனுபவம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மலைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் அடையாளமா இருக்கிறது. இப்ப கடந்த வாரத்துல நாம் ஒவ்வொருவருமே மலை அனுபவம் பெற வேண்டும், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும், நாமும் மாற்றம் பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த கோபமான இயேசுவை நாம் இன்று சந்திக்கிறோம். அவருடைய கோபத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம நிச்சயமா தெரிந்து கொள்வது அவசியம். ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வமே அந்த தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை கேட்டு அந்த தாயை போல இந்த தவற்காலத்திலிருந்து நாங்கள் பாவத்திற்கு கடந்த காலத்தில் அடிமையாக வாழ்ந்தது போல வாழாமல் அந்த அன்னையை போல உனக்கு அடிமைகளாக உன் விருப்பத்தின்படி நடக்கிற நல்ல மகனாக மகளாக உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அன்னையை போல மகிழ்ச்சியை கொடுக்கிற நல்ல மனந்திரும்பிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை தாயின் பரிந்துரையை கேட்டு இந்த மலை மாதாவின் பாதத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் அந்த அன்னையை போல வாழவுங்கிற உணர்வை தாரும். அந்த அன்னையை போல உள்ள மனநிலையில் அவர்கள் வளரக்கூடிய அந்த குணத்தை தாரும் இருப்பார். அந்த தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை கேட்டு அந்த தாய் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகளையும் அப்பா உன் பாதத்தை வைத்து என் பிள்ளைகளுடைய பாவங்களை போக்கி என் பிள்ளைகள் வேண்டுகிற வேண்டுதல்களை அப்பா தெய்வமே இங்கு இருக்கிற ஒவ்வொருடைய மன பாரங்களை உடம்பில் இருக்கிற அத்தனை நோய் நோக்காடுகளை எல்லா விதமான சாத்தான் முடிக்கிற தொல்லைகளை எல்லாம் எல்லா விதமான பாவ கட்டுக்கள் சாப கட்டுக்கள் அனைத்து செய்வனை கட்டுக்கள் இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்து உன் மகனுக்கு மகளுக்கு தாயினுடைய வேண்டுதலாலே நல்ல உடல் சுகத்தை கொடுப்பான். உடல் சுகத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை உடம்பு முழுவதும் இறங்கிட்டு வைப்பான். அந்த தாயின் மன்றாட்டாலே மன கவலைகள் மனப்பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டு உனது அருமையான அக்கினி ஆவியினால அபிஷேகம் பண்ணி அமைதி மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷத்தை உங்களுடைய மனதிற்கு தாரும். ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் பேய்களை விரட்டி நீர் வாழ்கிற ஆலயங்களாக மாற்றமப்பா. அந்த மலை மாதாவின் பரிந்துரையை கேட்டு உன் பிரசனத்திலே இருக்கிற உன் பிள்ளைகள் மனதில் இந்த நேரத்தில் ஏங்குகிற ஏக்கங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், கடன் பிரச்சனைகளை தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், தொழில் வியாபாரம் விவசாயம் ஆடு மாடுகள் எல்லாம் பழுக வேண்டும் பெருக வேண்டும் என்று சொல்லிக்கிறார்கள். தங்களது பிள்ளைகளுக்காக தேர்வு எழுதிய பிள்ளைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று இன்னும் பல்வேறு வேண்டுதல்கள் ஒரு பாதத்திலே ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் அமைதி சமாதானம் சொந்தமா வீடு கட்டணும். இப்படி ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அப்பா தாயின் வழியாக மலைமாதாவின் வழியாக உன் பாதத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. அப்பா அப்பா தாயுடைய வல்லமையான பரிந்துரை ஜெபத்தை கேட்டு பாவிகள் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த வேண்டுதலை கண்ணோக்கி பார்த்து எல்லாருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இயக்கங்களையும் ஆவல்களையும் நிறைவேற்றி அந்த தாயை போல வாழ்ந்திருக்க வேண்டிய சக்தியை கொடுத்து ஆத்ம திருப்தியோடு உன் பிள்ளைகளை அனுப்பணும். சாமி இந்த தாயுடைய திருக்கோவிலில் இருந்து அந்த தாயோடு இணைந்து எமது மக்கள் அனைவரையும் இந்த பீடத்திலே காணிக்கையாக விட்டுக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை நிரப்பும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆமென். காணிக்கைகள் வழியாக எங்களை அர்ப்பணமாக்குகிறோம். உமது பேரன்பு இந்த அப்பத்தை ரசத்தையும் உமது உடலாக ரத்தமாக மாற்றுவது போல அதே பேரன்பு எங்களையும் மாற்றுவதாக. என் பெருமான் கிறிஸ்து வழியாகவே உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாடும் இடத்திலும் சிறப்பாக மலைமாலாவோடு இணைந்து உம் பாதத்திலே உம்மை போற்றுவதும் புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களுடைய ஆணவத்தினரையெல்லாம் தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உனக்கு அனைவரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீரே. ஆகவே இறைவா, வானத்தூர் புனிதர்களோடு நாங்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து உம்மை மனதார போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவிய நிறைவாக பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனமாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் அன்பு செயலருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இது விருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உமக்கு நன்றி கூறி தமது அன்பு செல்வதற்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணி உமக்கு ஊழியம் புரிய தகுந்தொருளன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது திரு அவையை கனிவோடு கண்ணோக்கியரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடு இங்கே கூடி வந்திருக்கிற உமது சமூகத்தோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே செல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தோல்வித்தும் வருவருள உம்மை மன்றாடுகின்றோம். கொடுத்து அண்டையை போல இந்த மண்டலத்திலே உமது திருவிழப்படி எல்லாரையும் அன்பு செய்து வாழ்கிற நல்ல மக்களாக வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை பலத்தை தாரும்.
உலகு தர முடியாத அமைதி, சமாதானம், எங்கள் மத்தியில் உண்மையான ஒற்றுமையை, குடும்ப உணர்வை தாரும். நாங்கள் ஒரு இரண்டாவது வருகையிலே பங்கெடுத்து உம்மோடு அன்னையோடும் சேர்ந்து எப்பொழுதும் வாழக்கூடிய அந்த நிலையான பேரின்பம் எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்ப்பா. என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் அமைதியும் ஆசீரும் இரக்கமும் அற்புத சுகமும் மகிழ்ச்சியும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே நம் மத்தியில அப்பரச வடிவத்தில் எழுந்தருளி நமக்கு வேண்டிய ஆசிரியம் அருளையும் சுகத்தையும் மனமாற்றத்தையும் கொடுத்து நம்மை பலப்படுத்த வழிநடத்த உயர்த்த நம் மத்தியில எழுந்தருளி வந்திருக்கிற உயிருள்ள தெய்வம், இந்த நல்ல தெய்வத்தின் தெய்வீக விருந்துக்கு காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இன்று பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திரு உலகம் திரு ரத்தமும் நமக்கு நிலையான வாழ்வை தரும். நாங்கள் எல்லோரும் அன்னை மலைமாதாவோடு இணைந்தோமே பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் மறைபொருளாக எங்களிலே நிகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எம் பெருமான் கிறிஸ்து வழியாகவே உண்மையை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தலைவணங்கி வேண்டும். இயேசு ஆண்டவர் என்றுமே உங்களோடு இருப்பாராக. மலைமாதாவின் பரிந்துரை ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, அன்னையின் பிள்ளைகள் ஒருவருடைய இதயங்களை ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். உமது அன்னையின் பிள்ளைகளுக்கு கனிவுடன் நிறைவான ஆசிரியம் அருளை வழங்குவதால் அன்னையின் பிள்ளைகள் ஒருவரும் அன்பிலும் பிறரன்பிலும் நிலைத்திருந்து அன்னையின் பிள்ளைகள் உன் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.